பிச்சை கொடுத்துக்கிட்டு ஒரே கிரவுண்டு ஒரே பிச்சை கொடுத்துறானுங்க. இல்ல ஸ்டார்டிங் ஓவர் இவங்க 2 பேருமே போட விட்டுறாங்க. ஹாட்ரிக் பாண்டியா சமயம் போட விட்டுறாங்க. ஆமாண்டா இவனுங்க தப்பு எங்க திரும்படா பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து வென்யூ வந்து பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க ரைட்டு. இவங்களுக்கு துபாய் கொடுக்காம ஆஸ்திரேலியா இல்ல இங்கிலாந்துன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா போட்டு சூத்துலயே சுனாமி தடவி போன மேட்ச் இல்ல இல்ல அது வேற ஆப்ஷன் இல்ல. பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஹோம் கிரவுண்ட் வந்து துபாய் தான். அதனாலதான் அங்க கொடுத்தாங்க. அதான்டா டிராவல் பண்ண முடியாதுடா 2 பக்கத்துல இருந்தால. இது இப்ப நியூசிலாந்து இங்கிலாந்துலாம் குத்துந்தான்னு வச்சுக்கோ, இதுல செமிஃபைனல் அப் அண்ட் டவுன். சரி லாஜிக்கலா பேசுவோம். இவனுங்க எல்லா டீமும் பாகிஸ்தான் விளையாடுறானுங்க, இவனுங்க மட்டும் துபாய் விளையாடுறானுங்க. அப்ப இவனுங்களுக்கு தானே இந்த பிச்சோட இதெல்லாம் தெரியும். அப்போ இந்த கப்பு ஜெயிச்சா கூட இது நம்ம இந்த சைடு நம்மள சுத்தி இருக்க எல்லா ஊர்லயுமே வந்து ஸ்பின்னு நல்லா இதுவும்டா. நீ இங்கிலீஷ் கண்ட்ரிஸ்ல வந்து இல்ல அது உண்மையாவே அப்படிதான். நம்ம இது ஃபுல்லா ட்ரை லேண்டா, அதனால உனக்கு ஸ்பின் சூப்பரா ஸ்பார்க் ஆகும். ஸ்பின் சூப்பரா ஸ்பார்க் ஆகும். நீ இங்கிலீஷ் கண்ட்ரில தான் உனக்கு இந்த இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கிட்டுலாம் பந்து உருண்டுரும் அங்கிட்டுலாம் அங்க போய் ஸ்பின்னர்ஸ வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ 4 பேர் தூக்கின்னு போனாலும் வெளியும் வெளுப்பானுங்க அந்த கிரவுண்ட்ல எல்லாம். உனக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, விராட் கோலி 5 மேட்ச் ஒரே பால் அவுட் ஆகும். அதெல்லாமே அங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நறுக்குன்னு இறக்குவானுங்க. இவனுக்கு பும்ரா காலில் தான் ஊந்து கிடப்பானுங்க. அப்ப பும்ராவே நம்பி பல போட்டு கிடப்பானுங்க. இல்ல ஷமி போடுவான், நல்லா போடுவாங்க. நான் சொல்லவா ஷமி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த அவன் பேர் அமித்ஷா பையன் இருப்பான், அவன் சதின்னு நினைக்கிறேன். அவன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஜோக் ஆயிடுவோம். அதை விடுங்கடா உம்மாலக்கா. மார்ச் லாஸ்ட்ல இருந்து சண்டை விடுவோம் ஐபிஎல். உம்மாலக்கா இது ஜெயிச்சு போகலாம். நீங்க அங்க வாங்க. சரி எனக்கு அங்க வாடா. இனி என்ன உமன்ஸ் மேட்ச்ல ஆர்சிபி வெளில தள்ளிட்டாங்க போல. அப்படியே நாக் பண்ணிட்டாங்களா? போட்டுட்டு இருந்தாங்க. இல்ல இவனுங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. உமன்ஸ் கப் 2வது கப் ஜெயிச்சா அவனுங்க தான் ட்ரோல் ஆவானுங்க. அதுவே தெரியல இவனுங்களுக்கு. ஒரு பொம்பளை கப்பே இல்லாத அவனுக்கு எந்த கப்பு கொடுத்தா என்னடா அவன் ஜாலியா வாங்கி வச்சிருப்பான்டா. போன வருஷம் என்ன தெரியுமா எனக்கு தெரியாதா, நான் இதே ட்விட்டர் சந்தில தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் ஏன் போன வருஷம் உமன்ஸ் டீம் வின் பண்ணத கூட செலிப்ரேட் பண்ண முடியாம இருந்தாங்க. இல்ல போன வருஷம் இல்ல கார்த்தி அப்படி இல்ல. போன வருஷம் என்ன ஆச்சுன்னா உமன்ஸ் கப் ஜெயிச்சோன்னா ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தானுங்க. ஒரு ஆமாமா அதுக்கு அடுத்துதான் நம்ம லேடிஸ் கப்னு சொல்லி ரோட்ல அப்படி செலிப்ரேட் பண்ணாங்கடா போன வருஷம். அத நான் மறக்கவே மாட்டேன்டா. நான் எனக்கு அந்த இன்ன வரைக்கும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகுதுடா. நம்ம போயிட்டு நைட்டு சுத்திட்டு பீச் வரைக்கும் போயிட்டு இதுக்கு ஜெயிச்சு கொண்டாடுறது கூட பரவாயில்லடா. இதுல சென்னையை தள்ளி விட்டு அதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தானுடா லீக் மேட்ச். இல்ல சென்னை கிட்ட ஜெயிச்சுட்டு ஏதோ கப்பு ஜெயிச்ச மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க. இல்ல அவனுங்க ஃபேன்ஸ் தான் தற்கூரின்னு பார்த்தா அந்த விராட் கோலியும் என்ன தெரியுமா பண்ணிட்டான், அழுவ ஆரம்பிச்சிட்டான். அனுஷ்கா சர்மாவும் அழுவ ஆரம்பிச்சிட்டா. என்னடா இதுக்கெல்லாம் அழுவுறீங்க? நீங்க கப்பே அடிக்கலடா, குவாலிஃபயர் 2 தான்டா விளையாடுறீங்க. அவனுங்க ஊரு கிரவுடியா போய் சைலண்ட் பண்ணிட்டு இருந்தான் பாருடா பைத்தியாரா. குவாலிஃபயர்ல இல்ல உண்மையாவே அப்படிதான்டா. தோனி அவுட் ஆன உடனே வந்து எல்லாத்தையும் உஃபு அமைதி இந்த சிம்பிள் காட்டுறான். இல்ல கார்த்தி தோனி பண்ண தப்பு என்ன தெரியுமா, 6 கொஞ்சம் ஏத்தி அடிச்சிருக்காரு. ஆமா அவர் சுத்த ஆரம்பிச்சாரு, வேற வழியே இல்ல, சுத்திதான் அவனு சொல்லி அவர் புதுபால் எடுத்துன்னு வந்துட்டாரு. அந்த 10 ஒரு பால் வந்ததுல அந்த வெளியில போன பால் அது போயிருக்க கூடாது. அன்னைக்கெல்லாம் மாப்பிள்ள ஆபீஸ்ல இருக்க வர ஒத்தா ஆபீஸ்ல ஃபுல்லா எல்லாருமே சிஸ்டம், எவனுமே சிஸ்டமா பாக்கல. அந்த கடைசியில எல்லாம் ஒருத்தா டிவி தான் கத்தின்னு கத்தோம்டா. நாளைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நாளைக்கு நியூசிலாந்து தான்.
நியூசிலாந்து நாளைக்கு பிளாக் கேப்ஸ். போன வாட்டி ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணலன்ட்டு போட்டு கடிக்க நீலாம் சொந்த நாட்டுக்காரனா? நாளைக்கு வந்து ரச்சின் ரவீந்திர ஆர்மிடா. சபா நான் சொல்றேன் அன்னைக்கெல்லாம் நான் தவறிச்சு சைலண்டா ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மேட்ச் பாத்துட்டு இருந்தேன்டா. தவறிச்சு நாளைக்கு பிட்டே போடக்கூடாது. ஓகேவா, அமைதியா இருக்கணும். ஜெயிச்சதுக்கு ஆமா அப்புறம் பாத்துப்போம். இல்ல நான் எனக்கு இந்தியாவுக்கு எப்ப சப்போர்ட் காண்ட பண்ணிட்டு ஆச்சுன்னா இந்த மேக்ஸ்வெல் தெரிஞ்சு எப்படியா என்ன பண்ணா வந்துட்டு எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு அது மேட்ச் வந்து பாத்துட்டு. கம்முன்னு இல்லாம அடுத்த பால லவடா சுத்துற அக்சர் பட்டேல போட்டு வாத்தா ஸ்டிக்கு நடு ஸ்டிக்லயே வானா. அவன் எப்பவுமே அப்படிதான் அவுட் ஆகுறான். ஏதாவது ஒரு மொக்க பால் நானா ஆஸ்திரேலியா மேட்ச்ல பெட்டு கட்டிட்டு உட்காந்துருக்கேன் ஆபீஸ்ல செகண்ட் ஷிஃப்ட் நானு. டிராவிஸ் ஹெட் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் 7 ஓவர் நொறுக்க ஆரம்பிச்சான். ஐயோ அந்த விக்கெட் எடுத்தான் பாரு. அருண் சக்கரவர்த்தி டாபர் வந்து விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா நியூசிலாந்து கல சலச்சனுங்களா ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா வச்சிருக்கானுங்க. நாளைக்கு பாப்போம். நாளைக்கு பாடுறா ரச்சின் ரவீந்திர ஆர்மிடா. வில்லியம்சன் இருக்கான்டா. வில்லியம்சன் நின்றாலும் ரொம்ப டேஞ்சர் அவன்லாம். எனக்கு என்ன தெரியுமா இப்ப பிரச்சனை, ரச்சின் ரவீந்திரா இங்க சூப்பரா ஆடுறாங்க, நம்ம ஆளுங்க உட்கார வச்சிருவானுங்களோன்னு பயமா இருக்கு. அவனுக்கு பதிலா சிஎஸ்கேல ஐபிஎல்ல கான்வே ஓபனிங் தானே வருவான். நீ ரச்சினா ஒன் டே ஒன் இறக்கிட்டான். ரெண்டு பேர்ல எவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றானோ இனிஷியலா ரெண்டு பேருக்கு சான்ஸ் கொடுப்பானுடா. ரெண்டு பேர்ல எவன் பெர்ஃபார்ம் பண்றானோ அவனை வச்சுப்பானுங்க. பாப்போம். ஆக்சுவலி உனக்கு தெரியும்ல நம்மளோட சிஎஸ்கே டீம் மினி நியூசிலாந்து டீம். எல்லா நியூசிலாந்து பிளேயரையும் எடுத்து வச்சிருக்கீங்க. 4 பிளேயர் இருக்காங்க நியூசிலாந்துல இருந்து மட்டும். சிஎஸ்கேல நெகட்டிவா பாக்குறது 4 பேருமே மெயின் பிளேயர். அதான்டா பஞ்சாயத்து. ரச்சின் ரவீந்திரா. நான் நெகட்டிவா என்ன தெரியுமா பாக்குறேன் இதுல சிஎஸ்கே டீம்ல விஜய் சங்கர்னு ஒரு காவியத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த காவியம் என்ன ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுண்டா. என்னடா 3D பிளேயர் அவன். நாளைக்கு வச்சிருக்கானுங்க விஜய் சங்கர். நாளைக்குலாம் கிடையாது. நம்ம டீம்ல சொல்றேன் சிஎஸ்கேல சொல்றியா? அவன் சொல்லவா, ராயுடு இருக்கான்ல, அவன் பும்ராவே போட்டு வெளுப்பாயா. அந்த லெவலுக்கு ஒரு இது இருக்கு. இந்த விஜய் சங்கர் ராயுடுவை விட்டு விஜய் சங்கர் எடுத்ததுக்கு ஒரு காரணம் சொன்னாம பாருங்க. 3D பிளேயருங்க இவரு. 3 டைமென்ஷன்ல ராயுடு எல்லாம் பார்த்தா வாழ்க்கையே எடுத்துட்டு போயிட்டான். ராயுடு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். got my 3D glasses to watch today 3 dimensional match அப்படின்னு போட்டான். இல்ல இவனை விஜய் சங்கர் எதுக்கு எடுத்தானா, அவனுக்கு சேப்பாக்கு பழகப்பட்ட கிரவுண்டு. அஸ்வினும் சேப்பாக்குல சூப்பர் ஆடுவான். அப்படி பார்த்தா ராயுடுக்கும் பழகப்பட்ட கிரவுண்டு. ஆனா ராயுடுலாம் வந்து உண்மையாலே பாவம்டா. அவன் இவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து பெருசா நான் சொல்றது சிஎஸ்கேக்குடா. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ ராயுடுவே லாஸ்ட் நமக்கு பண்ண எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தானே பண்ணான். ஆமாமா அந்த சீசன் அவன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான்டா. ராயுடு என்ன தெரியுமா, பிரைம் பவுலர் இருக்காங்கல்ல, ரஷீத் கான், நூர் அகமது, பும்ரா எல்லாரையும் வெளுப்பாயா அவன். ஹிட்டர் அவன் பயங்கரமான ஹிட்டர். இந்தியா வந்து யூஸ் பண்ணவே இல்ல பெருசா அவனெல்லாம். இல்ல மாமே, இவனுக்கு நல்ல நம்பர் இருக்கான்னு தெரியல. நம்ம டீம் பேன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெய்னா அந்த சீசனு ரெய்னா ஆட மாட்டான். ராயுடு வந்து நிப்பான், பொழந்து கட்டுவான். அந்த சீசன் செஞ்சுரிலாம் அடிப்பான், பொழந்து கட்டுவான். நல்ல பிளேயர் அவன்லாம். வேர்ல்ட் கப் எல்லாரையும் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன மெயின் லெவன் வரப்போகுதுன்னே தெரியல சிஎஸ்கேக்குலாம். எனக்கு எப்படி கொண்டு வருவானே தெரியல. அந்த சிஎஸ்கே வாட்சன், இம்ரான் தாயிரி எல்லாரையும் வச்சு கப்படிப்பான் இல்ல. நல்லா சீசன் ஆரம்பிக்கும் போது எப்படா இருந்தது தெரியுமா, இப்படி ஒரு கேவலமான ஸ்குவாட் எடுத்து வச்சுட்டு என்ன தைரியத்துலடா பாத்துட்டு இருந்தா. எனக்கு என்ன கலாய்ச்சாங்கன்னா டாட்ஸ் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தானுங்கடா. அந்த காலத்து கிழட்டு கேட்ட அப்புறம் உள்ள எடுத்து போட்டு இருந்தாங்க. ஆனா முரட்டுத்தனமான டீம் தெரியுமா அது. போறதே கஷ்டம். இந்த வாட்டி ஓத்தா நமக்கு வெயிட்டான சில்லறதான் வாங்கிட்டு போறோம்னு பார்த்தா இல்ல எதிர்க்கு இம்ரான் டீம் கொடுத்தாலும் அந்த ஆளு கேப்டன்சி பண்ணுவாரு.
இம்ரான் தாயர்லாம் விக்கெட் எடுத்துன்னு சுத்துறான் கிரவுண்ட். ஓடுவான்டா. ஐயோ அவன் பாட்டுக்கு 4 ரன் வரைக்கும் ஓடிட்டு வருவான் தாய்லி. ஏன்டா அப்படி பண்ற? கொஞ்ச நேரம் நின்னுங்க. அவனாச்சும் ஃபிட்டா இருக்கான், அவனாச்சும் ஃபிட்டா இருப்பான். அதுக்கு அடுத்த சீசன் தானே ஃபர்ஸ்ட் பார்த்தா சீசன். கடைசியில வாட்சன் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடவே இல்ல. ஆனா சான்ஸ் குடுத்துட்டே இருப்பானுங்க, அவன் ஆடவே மாட்டான். இவனுக்கு வந்து இல்ல வாட்சனை வந்து லாஸ்டா வந்து இந்த கனா படத்துல பண்ற மாதிரி பண்ணானுங்க. அவனை ஒளிச்சு வச்சிடல, பதுக்கி வச்சிடல. கடைசியில பார்த்தா அடிச்சுட்டு போயிட்டான் வந்து பேடி. அதுக்கு அடுத்த சீசன் தான் அந்த சீசன் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த சீசன்ல சன்ரைசர்ஸ் வந்து யார்ட்டையுமே தோக்க மாட்டானுங்க. அவனுக்கு தோத்த எல்லா மேட்சுமே சென்னை கிட்டதான். சென்னையை 4 வாட்டி மீட் பண்ணுவாங்க. நம்ம கூட 4 மேட்சோ 3 மேட்சோ ஆடுவானுங்க. எனக்கு கரெக்டா தெரியல. லீக் மேட்ச் 2 தோத்துருவானுங்க. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க? செமி ஃபைனல் ஃபர்ஸ்ட் நடக்கும்ல, இது குவாலிஃபயர் 1, அதுலயே ஆடி தோத்துட்டு அப்புறம் இவனுங்க திரும்ப ஃபைனல்ஸ்க்கு வருவானுங்க. அங்கேயும் வந்து சுத்தடிவாங்க. 4 வாட்டி தோத்து போவானுங்க சென்னை கிட்ட வந்து. முரட்டு சம்பவம். அந்த டைம் SRH வேற முரட்டு ஃபார்ம் வேற. அங்க பேரிஸ்டோவும் வார்னரும் போட்டு பந்தாடிட்டு இருந்தானுங்க. அவங்க போன வருஷம் தான்டா சரியான ஃபார்ம். SRH சரியான ஓப்பனிங் எல்லாமே வச்சிருந்தாங்க. அந்த குவாலிஃபயர் ஒன்னே தோக்க வேண்டியது டூப்ளசிஸ் அடிச்சு கொடுப்பான். தீபக் சார்லாம் அடிப்பான் சம்பந்தமே இல்லாம. அப்போ அது இல்லாம நம்ம கூட ஜெயிச்சுட்டு அடுத்த மேட்ச் போய் தோத்தாங்க இவரு. வாத்தாடே, இதுக்கு நாங்களே உள்ள விருப்பம் மேடம். கார்த்தி, அதுல இன்னும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு முஸ்தபிசூர் இல்ல, பத்திரானா இல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம அவ்வளவு போனதே பெருசு. அதெல்லாம் முரட்டுத்தனமான அது. எல்லாத்தையும் என் தலைவி அந்த 2 சுத்து கிருட்டுன்னு சுத்தாம இருந்தா கொஞ்சம் பொறுமையா அடிச்சிருக்கலாம். அந்த பால் வெளில போய் இருந்தாம இருக்கலாம்டா. அவனுங்க கெஞ்சிட்டு இருந்தானுங்க அம்பையர்ட்ட போய், ஐயா பாலை மாத்துங்க ஐயா, கையெல்லாம் வளருது ஐயா. போன வருஷம் சென்னையில பண்ணதுல முரட்டு ஸ்கேம். ஒரு டிக்கெட் 18,000 19,000. மாம்சே அந்த போன வருஷமே அப்படின்னா இந்த வருஷம் தான் கண்டிப்பா வந்தாலுக்கு ஃபைனல் இப்படிதான்டா எல்லா வருஷமும் சொல்லி ஸ்கேம் பண்றீங்க தாய்லில. டேய் நான் மட்டும் இல்லடா, அவரு அடுத்த வருஷம் விளையாடுவார்னு நினைச்சிட்டு இருந்தோம். தலைவன் தள்ளு வண்டி இது உம்மால வீல் சேர்ல வந்து ஆடுவான்டா. அதான் சொல்றேன், என் தலைவர் என்னடா நினைச்சீங்க அவரை? ஹானஸ்டா உனக்கு கேட்போம், ரோஹித் ஃபிட்டா இருக்கானா தோனி ஃபிட்டா இருக்கானா? தோனி தான். ஃபிட்னஸ்லாம் தோனி தான். எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆளு இந்தியா டீமுக்கு நீ கீழே வந்து பேண்ட் எல்லாம் கலண்டு அசிங்கமா ஊந்து கிடக்குறான்டா ஒருத்த கிரவுண்ட்ல. இல்ல மாம்சு, எனக்கு கேட்டா இந்த வேர்ல்டு கப் லாஸ்ட் மேட்ச் வேர்ல்டு கப் இருக்குல்ல, அதே அவர் விளையாடி இருக்கலாம். செம்ம பிசிக்கா தான் இருந்தாரு அவரு. 24 வேர்ல்டு கப்பே ஆடி இருக்கலாம். சுத்தமா இல்லடா. தோனி வந்து பக்காவா செம்ம ஃபிட்னஸ்டா தோனிக்குலாம். இப்போ விட்டா கூட ஒருத்த 2 ரன் செம்ம டபுள் எல்லாம் பாஸ்டா விடுவான். நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? வேர்ல்டு கப் இந்தியால நடந்தது, அழகா தோனி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, சூப்பரா விளையாடி இருக்கலாம். விடுமாமே ஒத்தா நம்மால ஆடி ஒத்தா கப்பு ஜெயிச்சு கொடுத்து எதுக்கு? நாளைக்கெல்லாம் தோத்துடணும் இவனுங்க. நாளைக்கு மட்டும் எப்படியாவது ஆண்டவா, நாளைக்கு தோத்துட்டானுங்கன்னு வச்சுக்கோ, பட்டாசை போட்டு கொளுத்தி வாங்கடா. பேச்சுக்குதான் சொல்லுவேன், என் தலைவன் தலைவினோதான் செயலை செயல்ல செய்வான். அவெல்லாம் கில்லர் வேணும். ஆமா, 6 கிலோ கேக் வாங்கிடுவான். ஐயோ அதுக்கெல்லாம் அழுத்தாங்கடா. வேர்ல்டு கப் கேக் வாங்கிட்டு வந்துட்டான்டா ஒத்தா. நீலாம் செம்ம சிரிப்பு. அடிக்கு மழை வேற, இங்க மழை பெஞ்சு நின்று கேக் வாங்கிட்டு வந்துட்டான் போயிட்டு. வேர்ல்டு கப்ல நான் நினைச்சேன் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிரும்னு நினைச்சேன். மாம்சு நானும் அப்படியே இந்தியா நான் சப்போர்ட்டே பண்ணேன் இந்தியாவுக்கு. சரி ஜெயிச்சுட்டு போட்டு வேணுங்க அப்படின்ட்டு போய் சோக் பண்ணானுங்க. பாத்தியா, அன்னைக்கு டிசைட் பண்ணதான் தலைவன் அடிக்க முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க. ஆமா செம்ம காண்டாயிட்டானுங்க அன்னைக்கு. 2-3 நாள் டேக் ஓட்டிட்டு இருந்தானுங்கடா 2 பேரும் சேர்ந்து. எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷமா இருந்துச்சு, குஜராத்ல போய் ஜெயிச்சதுதான் அல்டிமேட். வேற மாதிரி சொல்லி அடிச்சான். அதான் முந்தின நாள் பேட்டியில சொல்லி அடிச்சான். கரெக்ட். ஆஸ்திரேலியாவோட முரட்டு பாயிண்ட் அன்னில இருந்து. நீ வேற அவன் கப்ப கால்ல வச்சு போட்டோ எடுத்து போடுறான். எல்லாம் கதறானுங்க. ஐயோ அம்மா வயிற்று எரிச்சல்ல.
இவனுங்களாம் இல்ல கதறட்டும் சார், என்ன கதறட்டும். அதுக்கு முந்தின வருஷமே கப்பா அவனுங்கள்ட்ட தான் இருந்துச்சு. மாமே இவனுக்கு நாளைக்கு அவனுக்கு கப்பா. தோத்துட்டு இந்த டிப்ரெஷன்ல வந்து நம்ம கிட்ட அடி வாங்கணும். ஊரை போட்டு அடிக்கணும் நல்லா ஒத்தா. என்னெல்லாம் இப்ப மும்பை கூட விட்டுலாம். இப்படியே பேசிட்டு எனக்கெல்லாம் முன்னாடிலாம் மும்பையை பார்த்தாதான் சவுட்னு அடிக்கணும் போல இருக்கும். இப்பெல்லாம் ஆர்சிபி பார்த்தா அப்படியாது. மும்பை கூட விடுறாங்க இவங்கள போட்டு ஓலுங்கடான்னு. போலீஸ ஓலுங்கடா அந்த மாதிரி ஆர்சிபி ஓலுங்கடா. இல்லடா இப்ப என்ன தெரியுமா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாங்க. போன வருஷம் நடந்தது பூரா ஒரு எலிவேஷன் ட்வீட் மாதிரி போட்டு இன்ஸ்டா பூரா ஸ்பாம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னமா எலிவேஷன் பண்ணிட்டு இருக்கானுடா. எல்லாம் வந்து இந்த பாராப்பட்ட போட்டு இப்போ எடிட் பண்ணி உசுர வாங்குறாங்க. டேய் சும்மா இருக்கடா கொஞ்சம். இல்ல கார்த்தி இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, இவங்க ரோஹித் சர்மா ஃபேன்ஸும் விராட் கோலி ஃபேன்ஸும் டை அப் பண்ணி அடிக்கிறாங்க டப்பண்டு. நம்ம வந்து சிங்கிளா இல்ல நதீர் மாம்சே நாளைக்கு இவனுக்கு விளையாட போறதே மினி சிஎஸ்கே டீம் கூட தான். நீங்க என்ன கிழிக்கிறீங்க நாங்க பாக்கு அதான் பாப்போம். நாளை ஜெயிச்சா வச்சியா ஒத்தா செம்ம சிரிப்பா இருக்கும். இல்ல எனக்கு ஒரே ஒரு தான், வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு இவனுங்க சிஎஸ்கே ட்வீட் பண்ணணும். போடுவானுங்க அது போடுவானுங்க கண்டிப்பா. சரியா இருக்கும் நாளைக்கு சாம்பியன். எனக்கு வந்து இவன் ரச்சின் ஒரு 100 அடிக்கணும். சிஎஸ்கே ஹேண்டில் இருந்து ஒரு ட்வீட் வரணும். ரச்சின் அவ்வளவுதான். ஐயோ எம்மான் வயித்துல அடிச்சு போறீங்க. ஐ அம் ஹாப்பி. ரச்சின் அதே மாதிரி 2-3 விக்கெட் எடுக்கணும். முக்கியமா இந்த கோலி விக்கெட் எடுக்கணும். என்ன தெரியுமா சபரிஷ், நம்ம டாஸ் ஜெயிக்கணும். கோலிலாம் வந்து டாஸ் தோத்துறானுடா. டாஸ் லக்கியே இல்லடா அவனுக்கு. கோலி வந்து ரொம்ப அக்ரெசிவ். இவனே கார்த்தி செம்ம தடவுல ஆயிட்டான். அவங்க ரீசெண்டா பாரு ஒரு 2 வருஷமா சைக்கிள் ரேட்லாம் இறங்கிட்டே வருது. அநியாயத்துக்கு தடவி ஆடுறான்டா. இப்பெல்லாம் தடவுறான்டா. லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடலாம். லாஸ்ட் மேட்ச் அவன் இல்லன்னு வச்சுக்கோங்க, மேட்ச் எப்பயும் முடிஞ்சிட்டு இருக்கும். அதுதான்டா சொல்றேன். பாகிஸ்தான் கூட பல்ல அடிச்சிருக்க மேட்ச் இவன் கோலி இல்லனா. ரோஹித் சர்மா என்ன தெரியுமா பண்றான், வரான் சுத்துறான், 2 பால்ல மாட்டிக்கிறான், ஏதோ ஒரு பால் அவுட் ஆயிட்டு போயிடுறான். கோலிலாம் இப்ப 6 அடி கூட ட்ரை பண்ண மாட்டான்டா. வெறும் 4 தான். எல்லாம் ரன்னிங். அது தோனி ட்ரைனிங். தோனி தான் வந்து ஓடினே இருப்பார். மோஸ்ட் வந்து உனக்கு சிங்கிள் ஓத்தா டபுள் 4. ஏய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா, அந்த நியூசிலாந்து மேட்ச் அந்த ஆள் உயிர் கொள்வாரு. எப்படின்னா இப்படிதான் டபுள்ஸ் சிங்கிள்ஸ் ஹர்திக் பாண்டியா இவன் ஜடேஜா எல்லாருக்கும் ஓடினே இருப்பாரு. அந்த ரன்ல தான் ரன் அவுட். அது இன்னி வரைக்கும் என்னால மறக்க முடியாது அந்த மேட்ச். ஹர்திக் பாண்டியா வந்தா விட்டா நல்லா 3 6 நறுக்குன்னு விட்டு போயிட்டான். நாளைக்கு மவனே நியூசிலாந்து அதான் எனக்கு தலைவனுக்கு தோக்கடிச்சவன் நீ தான் மவனே. இவனுங்களை எப்படியா ருத்துராஜ் எல்லாம் டீம்ல எடுக்க மாட்டானுங்க. ஃபுல்லா அவனுங்க ஆளுங்களா மும்பைக்காரனுங்களும். அதுதான் சொல்றேன். நீ சுமன் கில்லாம் பாரு நாளைக்கு கிளீன் போல்ட் ஆகணும். என் தண்ணிக்கே நான் தூக்கிட்டு வந்து தக்காளி இவங்க பூரா கத்த விடணும். இதுல இவனுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ருத்ராஜ வேற அடிச்சு. நாளைக்கு இத வேற பேசினால கடிக்கிறானுங்கடா. நீ வேற ஏய் சொந்த நாட்டுல இருந்து இந்தியா தோக்கணும்னு அவனுங்க எப்படி தெரியுமா? இல்லடா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல எதுக்கு சென்னைக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அழுதா போயிட்டு யாருன்னு அவனு தமிழ்நாட்டுல இருக்க எனக்கு அது ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா, ஸ்பார்ட்ஸ் ஃபார் தமிழ்னா கிரிக்கெட்ல தமிழ் இல்ல, கிரிக்கெட் ஆங்கில ஏதோ போட்டுருந்தா இது மறந்துட்டானுங்க. இவங்க வந்து மும்பைக்கு ஆர்சிபிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அது எப்படா பண்ணுவானுங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல? அவன் நம்ம ஊர் ஆளே ஓத்தா நம்ம டீம் தான் சப்போர்ட் பண்ணுவான். மும்பைக்கு ஒரு சேனல் இருக்குடா. வேணும்னா நீ உக்காந்து மும்பை ஹிந்தில பாரு, கன்னடத்துல பாரு. உக்காந்து என்னத்துல வந்து இது பண்ணுவான் அந்த லாங்குவேஜ் இது இருக்கு ரீஜன்ல இருக்கு. அதான் அபியூஸ் பண்ணிட்டாங்க கோலிய போட்டு. நீ வேற இவன் இருக்கான் பாரு சுனில் கவாஸ்கர், வாய் வச்சு சும்மா இல்லாம ஃபேமிலி அபியூஸ் பண்ணி விட்டான் கோலிய போட்டு ஒரு வாட்டி. தெரியாது ஒரு மேட்ச்ல 3 கேட்ச் டிராப் பண்றான்டா தொடர்ந்து. லாக்டவுன் முடிச்சுட்டு வந்து 3 கேட்ச் டிராப் பண்றானா. என்ன சொல்றான் டப்புன்னு, கோலி வந்து அது கல்யாணம் புதுசு வேற. அவர் வந்து இல்ல அப்படி சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா பரவாயில்ல. அவரு கிரிக்கெட் பால வச்சு பிராக்டிஸ் பண்ணாம அனுஷ்கா பால வச்சு பிராக்டிஸ் பண்ண சொல்றான். அனுஷ்கா சர்மாலா ட்வீட் போட்டிருப்பா. தெரியாது அவனுக்கு? அனுஷ்கா சர்மாலா ட்வீட் போட்டாளா திட்டி
அவ்வளவுதான். நான்லாம் உங்க மேல வந்து செம்ம ரெஸ்பெக்ட் வச்சிருந்தோம், நீங்களா இவ்வளவு வல்கரா பிஹேவ் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே சொல்லிருவான்டா அவன். சொல்லிட்டு வேற சிரிச்சுன்னு உட்காந்துருப்பான். அவங்களாம் சஞ்சய் கோலி மஞ்சுகரா, இவன்டா கவாஸ்கர்ரா, சுனில் கவாஸ்கரா. அம்மாண்டா எனக்கு இப்ப அது எங்க தெரியுமா லைனா போகுது, அவன் போய் ஆட்டோகிராஃப் தோணிக்கிட்ட வாங்கும். ஆமாண்டா நீ வேற அவனுக்கு சுனில் கவாஸ்கர் மேல அதுல இருந்து செம்ம காண்டா அவனுங்களுக்கு. அவனுக்கு பார்த்தாலே செம்ம ட்ரிகர் ஆயிடுவானுங்க, அல்லு அல்லு நல்லுவானுங்க கவாஸ்கரை பார்த்தா. நாளைக்கு இவனுங்க தோக்கணும், நாளைக்கு செலிப்ரேட் பண்றோம். நீலாம் செம்ம சிரிப்பாயிடுச்சு. ஒரு 3 கேட்ச் விட்டோன்னே அப்படியே சொல்றான் கமெண்ட்ரியில. இங்க பத்ரிநாத்தை புடிச்சு திட்டிட்டு இருப்பானுங்கடா இவனுக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு அந்த ஜாலியா இருக்கும். தமிழ்ல எல்லாம் பங்கமா. ஆமா ஆர்சிபிய போட்டு நல்லா ஞாபகம் இருக்கு. பத்ரிநாத் லாஸ்ட் டைம் தோத்துட்டு ஏதோ ஒரு ட்வீட் போட்டான், ஆர்சிபி போட்டு கடிக்கடின்னு கிடைச்சிட்டான், ஏதோ பயங்கரமா கிடைச்சிட்டான். ஸ்ரீகாந்த் எல்லாம் ஆர்சிபி ரொம்ப கேவலமா பேசுவான் எல்லா சீசனும். செம்ம காண்டா ஆவானுங்க. அதனாலே ஸ்ரீகாந்த் எல்லாம் பார்த்து அநியாயத்துக்கு மட்டும் தட்டி பேசுவான் ஆர்சிபிய. அவனுங்கள உண்மையிலேயே ஆர்சிபி எல்லாம் காம்படிட்டர்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கியா. மும்பையை சொன்னா கூட அதுதான் டேய் கோமாளிங்களா நீங்க எங்க காம்படிட்டராடா. உமால இவனுங்களே ரைவல்ரி யாரும் ஆக்கிக்கிறானுங்க, ரைவல்ரின்னு வேற போட்டுக்கிறானுங்க. ரைவல்ரி அதெல்லாம் கிடையாது. இந்த கோமாளி வந்து கப்படிக்க துப்பு இல்லாம எங்களை ஜெயிச்சுட்டு நீங்க ஏதோ கப்பை ஜெயிச்சாம செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, அதுக்கு கண்டிப்பா போட்டு பழந்தாவணுமே மெயினா. இல்ல எனக்கு என்ன தெரியுமா கடுப்பு சபரிஷ், எனக்கு தோனியே கை கொடுக்காம கடுப்பாயிருக்காரு. இப்படி இருக்கானுங்கண்ணா அவனு கோழிய முட்டா புண்டையா இருக்கான்டா. அந்த கோழி எல்லாம் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. மவனே நீ வாடா நாளைக்கு அழுவணும் நாளைக்கு. இல்ல ஏசா அது தோனி ரொம்ப நேரம் கை கொடுக்க நிப்பாயா, வெயிட் பண்ணினே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வாங்க நம்மளே போலான்ட்டு போயிடுவாரு. அதே ரொம்ப அசிங்கமான விஷயம்டா. ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சு பண்ணா பரவாயில்ல, ஒரு லீக் மேட்ச்ல ஜெயிச்சு அவர் மைண்ட் ஆயிடுச்சு 5 கப் வச்சிருக்கேன் 5 கப் வச்சிருக்கேன் நானே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த சிஎஸ்கே அபிஷியல் பேஜ்னு ஒண்ணு இருக்கும், அவனுங்களே ஆர்சிபி திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு கட்டத்துல. நாளைக்கு தோத்தா மாமே ஃபுல் செலிப்ரேட். நாளைக்கு அன்னைக்கு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தாலே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க நல்லா வெறித்தனமா. அவன் நீ இது ஒரு வாட்டி ஆர்சிபி மேட்ச் சிஎஸ்கே எங்க அவனுங்க ஊர்ல நம்ம ஆளுங்க நிறைய பேர் பூண்டாங்கடா. சபா கிரவுண்ட் வெளில ஃபுல்லா மஞ்ச கொடி தான். இவனுங்க பயன்ட்டுல போயிட்டு சேர்ல போயிட்டு ஒருத்த ஆர்சிபி கொடியை வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபுல்லா சிகப்பு கலர்ல காட்டணும், அப்பயும் காட்ட முடியல. சிகப்பு கலர்ல கொடியை பிடிச்சி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் முரட்டு சம்பவம்டா. அது கோழி வாய பொலன்டான் தெரியுமா நீ? கோழி வீடியோ பாப்பான், சூத்து எரிச்சல் நின்று இருப்பான். அது எடுத்து தோனி உள்ள நுழையிறப்ப எல்லாம் பிளாஷ் லைட் ஆன் பண்ணி ஃபுல்லா மஞ்சள் கலர்ல இருக்கும். ஃபுல்லா இதா இருப்பானுங்க. அப்படி இல்ல ஏசா, அது வந்து என்னன்னா இட்ஸ் மை ஹோம் கிரவுண்ட். என்ன நதிர ஏதாவது சமந்தா ஏதாவது ஜோட்டல பத்திச்சா பிளாக் டிவிஷன்? இல்ல மாமே, நோம்புல இருக்கிறதுனால இல்லடா நோம்புல இருந்தா அது எதுவும் பண்ண மாட்டாங்கடா. சரி அலெக்ஸ், என்ன டீம் சப்போர்ட் நாளைக்கு? அவன் தோனி ஃபேன். இல்ல அலெக்ஸ் எல்லாம் தோனி ஃபேன், நியூசிலாந்து சப்போர்ட். அவன் அலெக்ஸ் வந்து விஜய் எந்த டீம் சப்போர்ட் பண்றானா அந்த டீம் சப்போர்ட் பண்ணுவான். விஜய் இந்தியாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அலெக்ஸோட கான்செப்ட் சிம்பிள், விஜய் எந்த டீம் போனாடே. அப்படி பார்த்தா இந்த கயடு அப்புறம் இந்த மாரி செல்வரதெல்லாம் விஜய் ஃபேன் தான், தூக்கி போட்டு மெரிக்கல. நான் அப்படி சொல்லாமாப்ல, விஜய் வந்து எந்த டீமுக்கு ஃபேனா இருக்காரோ அவருக்கு அதெல்லாம் இல்லடா. இல்ல ஏசா, இத விஜய் தோனி ஃபேன்னு சொன்னா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க யாரும் சொன்னாங்க. இல்ல விஜய் தோனி எல்லாம் அது புரியும். அது ஏன் பின்னா ரோஹித் சர்மா ஃபேனா விஜய்? ஓகே நாளைக்கு ரோஹித் சர்மா அடியில நாளைக்கு கண்ணந்து ரத்தம். அலெக்ஸ் என்ன தெரியுமா, விஜய் வந்துகிட்டு இந்த கோட்டு படத்துல தோனி இந்த சிஎஸ்கே ஜெர்சி அப்புறம் அந்த ஃபைனல்ல பாத்தீங்கன்னா தோனிக்கு எலவேஷன் இருக்கும் தெரியுமா? மும்பை முன்னாடியே ஐபிஎல் அப்ப வெங்கட் பிரபு ட்வீட் போட்டே இருக்கும், எக்ஸ்பீரி ட்ரிகர் ஆயிட்டா. அப்பதான் நல்லா ஞாபகம் இருக்கு. படம் ஒழுங்கா இந்த படம் முடிஞ்சு நம்ம தான் நைட் எல்லாம் பேசினா அதான் போட்டு பேசினுறோம். ஒருத்தன் வந்தான் வந்துட்டு
ப்ரோ இந்த ஸ்டேடியம் சீன் கொஞ்சம் மாத்திருக்கலாம் ப்ரோன்னு. நான் நினைச்சேன் ஏதாவது பைக் ஸ்டண்டா இல்ல வேற ஏதாவதுன்னு கேட்டிருந்தேன். வா இல்ல ப்ரோ நல்லதான் நினைச்சுட்டு கேட்டிருந்தேன். பதில் ஒண்ணு சொல்றான், இல்ல ப்ரோ ரொம்ப சொம்பச்ச மாதிரி இது எது ஏதாவது எஸ்கேன்ற இல்ல. நான் என்ன எனக்கு புரியல, எஸ்கேன்றானே இல்ல எதுன்றானே புரியல. அதுக்கடுத்து ஒண்ணு சொல்றான்டா நதிரே, இல்ல ப்ரோ ஆனா உனா மஞ்ச சட்டை டிஎஸ்சி ஸ்கேன் கத்தின்னு இருக்க ஸ்டேடியம்ல எல்லாம் போயிட்டு நான் பொண்ட என்னடா பண்ணு தாவேலி ஒக்கால ஓலி எனக்கு இதுல சதா இது சில அணிலுங்க ஆல்ரெடி டிராகன் படத்துல ஆர்சிபி ரெஃபரன்ஸ ஆஹ் வாங்கிட்டாங்கடா. அதெல்லாம் இல்ல சிரிக்க இல்ல 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 ஒரு நிமிஷம் இரு. அதுக்கு இன்னொன்னு சிரிச்சாங்க அந்த சொல்ல சீனுக்கு. ஒரு நிமிஷம் டேய் இருடா. இல்ல இல்ல அதுக்கு இன்னொன்னு சொல்றான்டா நதீர். விஜய் வந்துட்டு அந்த இது தொடக்கல மேல இந்த ரூஃப் இது மாதிரி அதான் அங்க தோனி ஃபேஸ் தூக்கும் போது விஜய் வரும் ப்ரோ. அங்க வந்துட்டு வில்லனை வச்சிருக்கலாம்ன்றானுங்க. டேய் நீ உண்மையிலே நீ சிரிக்க கலாய்க்க வரியாடா. மைக்கு மோகன் புரியுதா? தோனி ஃபேஸ் கிட்ட மைக்கு மோகன் வைக்கணுமா தாயலி. இதே மாஸ்டர் படத்துல ஒரு டெலிட்டட் சீன்லயே தோனியை பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆமா dialogue அதான் வச்சிருக்காங்க. கேப்டன் கூல்னு இருக்கும். தரையில உட்காந்துட்டு கேப்டன் கூல்னு தோனியை சொல்றாங்கன்னா ஒரு காமா அதான் இருக்காரு. சொல்றேன், இவனுங்க கதையிட்டே இருக்க வேண்டியதுதான். தமிழ்நாட்டுல இருக்கிற பாதி ஆக்டர் எல்லாம் தோனி ஃபேன் தான். முதல்ல கிரிக்கெட் புரியாதவனு கூட தோனி பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்த ஆக்கி வச்சுட்டாங்க புரியுதா? அதனால இவங்க ஒரு காண்டு பூண்டை உண்மையிலே அந்த காண்டு பூண்டை அதெல்லாம் கிடையாது. யாருக்கு தெரியுமா தோனி பிடிக்காது? இந்த கரெக்ட் சச்சின் ஃபேன்ஸ், அந்த கன்வெர்ட்டட் ரோஹித் ஃபேன்ஸ் தான் இருப்பானுங்க. அவங்கதான் மார்வெஸ் கூதியானுங்க. இல்ல அந்த சச்சின் ஃபேன்ஸ் தான் கன்வெர்ட்டட் ரோஹித் ஃபேனா இருப்பானுங்க. கிரிக்கெட் மெண்டலான்ற அவனுங்க ஆக்மார் கிரிக்கெட் மெண்டலா அப்படிதான். சபரிஷ் நான் உடனே கேக்குறேன். இப்போ இப்போ ஏசனு கார்த்தி எல்லாம் தோனி ஃபேன் ஓகேவா? நம்ம என்ன இவங்க ருத்ராஜுக்கு சொம்படிச்சுட்டா இருக்கோம்? அதெல்லாம் இல்ல. நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு சச்சின் போன அப்புறம் அப்படியே ரோஹித் சர்மா குஞ்ச புஷ்டானுங்க. உடனே புஷ்டானுங்க இல்லையே. ஆமா இல்ல அன்னைக்கு இல்ல நிறைய பேர் சொல்லிருக்கானுங்க. ஏசன் கூட சொல்லியிருந்தான் சச்சினுக்கு அப்புறம் யாருக்கும் அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வராதுன்னு நானுங்க. எனக்கு ஒரு டவுட்ரா, இது என்னடா அந்த மாறன் பரோட்டா கடைன்னு டிஎல் பூரா ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு. இப்பதான் பாக்குறேன். நானே இன்ஸ்டாகிராம்ல ஏதோ சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு போனா இவன் மாறன் பரோட்டா கிடைக்கும். அது என்னமோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த பீட்டர் சந்தில ஃபுல்லா. ஆமா இல்ல மாறன் பரோட்டா கடைன்னு எல்லா ஆக்டரும் எடிட் போட்டுக்கிறாங்க. என்ன கடை என்னன்னே தெரியல. என்னடா சொல்றீங்க? ஏதாவது சும்மா கடைக்கு ஏதாவது ப்ரமோஷனா இருக்கும்டா. இப்ப என்ன ஒரு வீடியோ எல்லாரும் போடுவாங்க. ஆமா காசு ப்ரமோஷன் அப்படி இல்ல. இப்ப சேலம் மாறார வாசல்ல தானே நினைக்கிற கொமாலன்னு ஒருத்த வீடியோ போட்டான் ஞாபகம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு, அவன் தான் அந்த கண்டென்ட் ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. என்ன கதனே தெரியல இது. ஆனா இதுல இன்னொன்னு விஷயம் எனக்கு ரீசெண்டா கேக்குறது ஒரு 2 வருஷம் என்ன தெரியுமா? லாஸ்ட் டைம் ஏன்டா இத்தனை வருஷம் ஆடினு இருக்க தோனி? இல்ல நீங்க எப்பப்பெல்லாம் ரிட்டையர்மெண்ட் நாங்க கப் அடிச்சுட்டு ப்ராப்பரா கப் அடிச்சுட்டா போவோம். சபரிஷ் எனக்கு என்ன தெரியுமா, இந்த பாகிஸ்தான் உண்மையிலேயே ஒரு தத்தியா அவனுங்க கேவலமா. என்ன கேட்டா இல்ல நம்மள வந்து ஒரே லீக்ல பாகிஸ்தான் நம்ம போடவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு முடிஞ்சா ஒரு நல்ல டீமா எடுத்துறோம். என்ன தெரியும் என்ன தெரியுமா மேட்டரு? எனக்கு என்ன தெரியுமா, பாகிஸ்தான் சோக்கா தான் வரானுங்க இந்தியா கூட ஓகேவா? அதுதான் எனக்கு என்ன நீங்க நல்ல டீமா எடுத்து வந்து உள்ள போட்டு அது இந்தியா கூட ஃபைட் பண்ணுவோம். சோ எப்படி பாகிஸ்தான் எல்லா ஐசிசி டிராஃபிலுமே அவங்க குவாலிஃபை ஆக மாட்டானுங்க செமிஃபைனல். என்னடா இதுதான் அந்த கடையா? எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்குது இன்ஸ்டாகிராம்ல. இல்ல என்ன கடை என்ன கடைடா அது? இல்ல ஏதோ கண்டென்ட் ஐடி தான் என்னன்னு தெரியல. பாகிஸ்தான் வந்து ரொம்ப கேவலமா மாறன் பரோட்டா கடையா? ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. சரி இது சச்சின் எப்படா டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ரீரிலீஸா இந்த மாச கடைசின்றானுங்க தெரியல எனக்கு. என்ன வேற தேசம் கூட அச்சம் மாய போகுது. அதான் விக்ரம் வம்சத்தை அப்பயே நிம்மதியா விட மாட்டீங்க. இல்ல டேய் எப்படி இருந்தாலும் ஓடு வர்றா இருக்கும். நல்லதாண்டா இருக்கு. இந்த கிரி படத்துல வடிவேலு ஒத்தா ஆம்புலன்ஸ்ல இருந்து வெளில வந்தாலே பறந்து வந்து ஒத்தா உழுவாங்க.
துருவ நட்சத்திரம் துருவ சச்சினா நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் அது வராதுங்க. அது வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். அது தெரியாத சபரி இல்ல. டேய் அது நல்லா ஸ்கிரீன் ஞாபகம் பண்ணி இருக்குடா 4 ஷோ ஒரு நாள் இல்ல ரிலீஸ் டேட்லாம் இல்ல அனௌன்ஸ் அதை பண்ணிட்டானுங்கடா ஸ்கிரீன் பண்ணி ரிலீஸ் டேட்ல அதான் இல்ல ஒரு நிமிஷம் தெரியும்டா. அதெல்லாம் ஸ்கிரீன் பண்ணி டேய் 4 ஷோ ஓட்ட சபரிஷ் அப்புறம் புக்கிங்கே ஓபன் பண்ணிட்டானுங்க. நீ வேற புக்கிங்ல ஓபன் பண்ணி படம் வராம போயிடுச்சு அது. டேய் நான்லாம் இதுல ஹைலைட் தெரியுமா? காலகாலத்துல ரிவ்யூ கேட்க வந்தா பார்த்தா ரிலீஸ் இல்லைன்றானுங்க. நான்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணேன்டா அப்போ கேக்குது. ஆனா புக்கிங்கே ஆகல வேற. அது ஒரு காமெடி வேற. நீ இல்ல அது வந்து என்னன்னா அது சும்மா ரிலீஸ் ஆகுமா ஆகாதான் யாருக்குமே தெரியல, அதனால யாரும் புக் பண்ணல. ஆமா இப்போ ஓபன் பண்ண ஒரு ஷோ ஓடினாதான் அப்புறம் தான் புக் பண்ணுவாங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சா அதான் சொல்றேன். இல்ல நான்லாம் ஒரு நாள் கத்து புக் பண்ண முடியாது. இல்ல நானும் அந்த படத்துக்கு முரட்டத்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. எனக்கு வீர தீர சொந்தம், ஒன் நைட் ஸ்டோரி, கேங்ஸ்டர் இது மாதிரி காட்டுறானுங்க. ரெண்டு படமும் பாத்துருவேன் ரெட்ரோ. ஆனா மே 1 2 படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ரெட்ரோ அடுத்து ஒரு வாரத்துல சந்தான படம் விடுங்க சார். சச்சின் எப்ப சார் வருது சொல்லுங்க சார். இந்த மாசம் கட்சின்றானுங்க. பாடி டேட் கூட இந்த மாசம் கடைசி 28 தானே வரும். உள்ள போய் கிறுக்க முறுக்கன்னு ஆடணும். பாட்டு கேடையில ஏதாவது அஜித் ஆட போற சச்சின்ல போயிட்டு சுன்னி ஏன் வாடி கைப்பட்டது பாட்டு இருக்குடி. கில்லி ரிலீஸ் ஏதோ ஒரு படம் எங்க படம் ரிலீஸ். படத்துக்குலாம் வெயிட் பண்ணல. ஐபிஎல் தான் எப்படா வரும்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கில்லினா 2 வாட்டி கில்லி ரிலீஸ் ரோகிணி தரல எங்க படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தியேட்டர்ல போய் மோசம் பண்ணிட்டானுங்க அவனுங்க. அப்போ பெருமை புண்டெல்லாம் இல்ல, அது ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுச்சு. இருந்துதானா பொண்ணு பேனர் கீச்சிங்களா போயிட்டு எது அது சொல்லி அது காசி ஸ்டேஷனுக்கு போய் தீனா ரிலீஸ் எஸ். அதான் ஆனா தீனா 2 நாள்ல தூக்கி விட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியல, போய் கத்தனது மட்டும் தான் தெரியுது. உங்களுக்கும் எவனோ ஒருத்தர் ரிலீஸ் அப்படி பார்த்தா 3 படம் வாரணமாயிரம் படம் எல்லாம் வேர்ல்டு வைட் எல்லாம் பண்ணல. ஆனா மினிமம் 2-3 தியேட்டர்லயாவது நல்லா ஓடுச்சு. பயங்கரமா ஓடுச்சு சென்னையில. இல்ல நீ 3 படமே கமல தியேட்டர்ல ஒரு சிங்கிள் யார் சொன்ன உனக்கு? இங்க இது இருக்குல்ல, இந்த தியேட்டர் ஜிகே சினிமாஸ். தீனா எந்த தியேட்டர்ல இல்ல எந்த தியேட்டர்ல தீனா நல்லா போச்சு. 2 வாரம் அன்னைக்கு ஒரு நாள் தலை பர்த்டே அன்னைக்கு ஒரு நாள் தான போச்சு. அது பர்த்டே பெல்லா இதெல்லாம் ஓட்டுனானுடா. ஒரு வாரம் ஓட்டுனானுங்க. ஒரு வாரம் மேல ஓடுச்சு உண்மையிலே. ஒரு நாள்லாம் போடல. யார் சொன்னா? லியோ தான் ஒரு நாள் போட்டானுங்க. நடுவுல வைடர் ரிலீஸ்லாம் பண்ணடா, ப்ராப்பர் வைடர் ரிலீஸ்லாம் பண்ண. அது ஓகே. இல்ல மெயின் ஸ்கிரீன்லாம் ரிலீஸ் பண்ணாங்கடா எல்லாத்தையும். அதுதான்டா இல்லன்ற வைடர் ரிலீஸ்லாம் பண்ணல. உங்களுக்கு கில்லிலாம் வேர்ல்டு வைட் சொல்றேன். வேர்ல்டு வைட் தமிழ்நாட்டுல எங்க ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணடா. கில்லி உங்களுக்கு பண்ண மாதிரி எங்களுக்கு எந்த ரிலீஸ். அது இல்லாம கில்லி வந்து தெரியுமா? கவலைப்படாத, பின்னாடி மெர்சல்னு ஒன்னு தூக்கின்னு வரான் பைத்தியக்காரன். எதுக்குன்னே தெரியல. இல்லடா கில்லி வந்த டைம் ரீரிலீஸ் நல்லா பிக்கப் ஆகும்னா மங்காத்தா விட்டா செம்மையா பிக்கப் ஆகும். ஓவர்சீஸ்ல விட்டானுங்கடா. ஓவர்சீஸ்ல மலேசியால மட்டும் தானே விட்டானுங்க. அங்க ஓடிச்சா? ஓடிச்சு ஓடிச்சு. தமிழ்நாட்டுல கில்லி ட்ரை பீரியட் எலெக்ஷன் டைம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. இல்ல 14ஆம் தேதி ரஜினி முருகன் வருது. சன்னா மகாலட்சுமி சச்சின் என்னடா இந்த மாசம் 3 ரிலீஸ். பண்ண அவன் கேட்க போறான். எம்குமரன் கூட ஓகேடா, பழைய படம் சரி போய் பாக்குறோம்னு பாப்பான் சில பேர். ரஜினி முருகன் அது வேஸ்ட். அதுக்கு வருத்தப்பட இல்ல ரஜினி முருகன் ஒரு 2 ட்வீட் பார்த்தேன். ரஜினி முருகன் இல்லடா, ரஜினி முருகன் வந்து சிவகார்த்திகேயன் பர்த்டேக்கே பில்ல இல்லடா. ஒரு பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணாதான் போய் பாப்பாங்க. ஒரு 2010 அந்த டைம்ல வர படம் இல்ல ரஜினி முருகன் வந்துகிட்டு ஒரு பீடோ படம், ஸ்டாக்கிங் படம். அதெல்லாம் யாரையும் நவீர ஏன்டா என்னமோ நம்மள ஸ்டாக்கிங் படம் நடி, யாருமே ஸ்டாக்கிங் பண்ண நடி எல்லாரும் வச்சிருக்காங்கடா. உயிரை வாங்கினதுடா பெரிய ஹீரோஸ்லாம். வருத்தப்பட வாலி பசங்க விட்டா கூட ஓரளவுக்கு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ரஜினி முருகன் எல்லாம் வாய்ப்பே இல்ல. ரஜினி முருகன் வருத்தப்பட வாலி பசங்க எல்லாம் பியூர் ஸ்டாக்கிங்.
டேய் அதுவும் என்னடா தான்டா. டேய் அட பைத்தியாரா கார்த்தி, அதுவே ஃபுல்லா அவ்வளோடா. அதுவும் தானே போட்டாங்க. நீ அதுவும் தான் வேற. போட்டாங்க, அதுவும் ஃபுல்லா இல்ல. மான் கரத்தை மட்டும் ஒரு 30 சீட்டு ஃபுல் ஆச்சு போல. ஆனா இல்ல 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 ஏச ஞாபகம் வச்சுன்னு வந்து சொல்லாம டேய் ஆமாண்டா, நாளா சிரிச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு அன்னைக்கு யாரோ booking சொல்லிட்டு பார்த்துட்டு. இருந்தாங்க, இதே ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன். மாலாக்கு இருங்கடா. மாலாக்கு நாள எல்லா booking ரீரிலீஸ் திறந்து பார்த்துட்டு உண்மையா சொல்லணும்னா சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன என்னடா இந்த புதுப்பேட்டெல்லாம் ரீரிலீஸ் பண்ணா நான் போய் பாக்கலாம். எப்பயுமே 1000 ரன் புதுப்பேட்டை ரிலீஸ் பண்ணா போய் பாத்துட்டோம்டா. 1000 ரெண்டுமே நல்லா டேய் நான் ரெண்டுமே நல்லா ரெண்டுமே பார்த்தேன்டா. ஜிகே சினிமாஸ்ல ஆமா, போட்டப்ப GK ரெண்டு சினிமாஸ்ல பேரும் போட்டப்ப பார்த்துட்டு. நானு ரெண்டுமே நீ நான் வேற ரெண்டுமே டேய் பார்த்துட்டேன். தபரிச்சு, அப்பெல்லாம் என்ஜிகேக்கு மொரட்டு வெயிட்டிங்ல இருந்தோம். அதெல்லாம் என்ஜிகே முன்னாடி வேற செல்வா கோவிட் சம்பவக்கார முடிஞ்சப்ப ரிலீஸ் பண்ணாங்க கரெக்டா 1000 ரன். அது ஆனா இல்லதான் இழுத்துன்னு போய் கடைசியில என்ஜிக்கு என்ன பண்ணாங்க. எனக்கு என்ஜிகே பிடிக்கும்டா. எனக்கு 1000 ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல பார்த்தோம்னா இரண்டாம் உலகம் படம். இரண்டாம் உலகம் பிடிக்காது எனக்கு. ஓப்பனாவே அடிச்சு பேசியிருப்பான். அதுவும் நல்லா இருக்கும். ஏன்டா இல்ல அதெல்லாம் நல்லதாண்டா இருக்கும் அந்த அந்த பாண்டிய சோழ. எனக்கு அதெல்லாம் இல்லாம இரண்டாம் உலகம் ஒர்க் அவுட் இருக்காது. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும். இல்லடா இரண்டாம் உலகம் ஒரு ஆஃப் பாயிண்ட் பாதி நல்லா அதுதான் இருக்கும். செல்வா படம் எப்பயுமே வந்து அப்படிதான்டா இருக்கும். என்னன்னா எனக்கு அவர் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிருவாரு. என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருவாரு. இல்லடா படம் எடுத்தார்ல, அது சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கிளைமாக்ஸ்ல வந்து நெஞ்சம் மறப்பதில்லை. நீ நெஞ்ச மறப்பதில்லை நானே வெறும் எடுத்துக்க. கிளைமாக்ஸ் சூப்பர். எனக்கு நானே கூட அக்செப்டபிளா இருக்கும். நீ வேற நான் என்ன 2 நாளைக்கு முன்னாடி போய் Facebookல ஸ்டோரிஸ்ல இது காட்டும்ல, அந்த இத்தனை வருஷம் ஆச்சுன்னு, அதுல போய் பாக்குறேன். இது நான் நெஞ்ச மறப்பதில்லை எப்படி நானே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இதுல ஆனா இல்லடா இந்த ரகுவரன் இல்லையா என்ன நோக்கி பான் தோட்டலாம் நானுமே அதுக்கெல்லாம் மரண வெயிட்டிங் அந்த படத்துக்குலாம். அப்ப இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அதுக்கு 2 அட பைத்தியாரம் ரோஹினில போயிட்டு 8 மணி போட்டான்டா. 8 மணி தான் நான் மால் தேட்டர்றேன். ஜிவிஎம் வெற்றியில பார்த்தேன் அந்த படத்தை. நான் அப்பெல்லாம் காலேஜ் பலாசோ தான், அப்போ காலேஜ் படத்து நானும் காலேஜ் உட்காந்து இல்ல டேய் தியேட்டர்ல உட்காந்து பப்ஜி ஆடுறோம். நெஞ்ச பேர் பார்த்த எரிச்ச புண்டைய நான் படம் பார்த்தேன். எனக்கு என்ன தெரியுமா காண்டு, ஒரு டயலாக் வரும், கழுத்திலே வாழ். ஐயோ டேய் எனக்கு இல்லடா ஒரு நிமிஷம். இந்த படத்தை மொரட்டு ரோஸ்ட் பண்ணது யாரு தெரியுமா? இந்த கேராஜன் ஒருத்தர். என்னத்தமா சொன்னா ஏறி என்ன நோக்கி தொட்டி பத்தி பேசுவான் பாரு ஒரு 5 நிமிஷம். என்னத்தமா தனுஷ் ஆனவன இழுத்து வச்சு அதான் உரிச்சிட்டு இருக்கான். சினிமாவே நாட்டம் பண்றாங்க. அப்படி சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட் இந்த கமலஹாசன் வந்து இப்படியே ஹீரோயின் முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். இப்ப தனுஷ் தூக்கிட்டே சுத்துறான், விடவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் வாய இல்ல, ஹீரோயின் வாய திறந்தாலே லபக்குன்னு போய் கவிடுறான். அது என்னமோ அவன் மட்டும் தான் பண்ற மாதிரி. நானும் பாத்திருக்கேன். தங்க மகனே சொல்லிருக்கேன். ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதோ முகம்னு ஒரு படம், அது பாத்தீங்கன்னா த்ரில்லர்ல எனக்கு பைத்தியம். நீ சொன்ன படமும் பாத்துட்டு ரொம்ப பிடிக்கும்டா. இல்லடா இது பார்த்தேன்டா, அதனால ரேகா சேட்டமா, அதாவது ஒரு அந்த படம் நல்லாதான் இருக்கு. ஒன் டைம் மலையாள பைத்தியமாச்சே. ஐயோ மலையாள படம் ஒரு படம் வருது. அடுத்த வாரம் ஒரு படம் வருது, மலையாள படம் தான். ஒரு நிமிஷம் இது அதை தமிழ் டப் பண்ணி விடுறானுங்க தியேட்டர்ல. ஆபீசர்ஸ் ஆன் டியூட்டி. எல்லாருமே அது ரொம்ப ஹையா ரேட் பண்றானுங்க. லாஸ்டா பார்த்த மலையாளத்துல நல்ல படம் இது அந்த பனி. நல்லா பனி நல்லா கடைசியா பிரேமலோ சூப்பர். ஆனா இது பனியும் ஓகே. நீக்கு யாரெல்லாம் பாத்தீங்க? நீக்கு யாரெல்லாம் தியேட்டர்ல பாத்தீங்க? நீக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துடா. பயங்கரமா இருந்தது படம். பயங்கரமா இல்லடா. ஒன் டைம் வாட்சபிள்னாலும் போயிட்டு ஒரு 2.5 hours போன டைம் போனது தெரியல, என்ஜாய் பண்ணலாம்.
படம் இவங்க கடிக்கிற அளவுக்கு படம் மோசம் இல்ல, ஆனா மோசம் அவ்வளவுதான் இது. ஆனா என்ன படம்டா? நீக்கு ஏசனம் பார்த்தானே. நீக்கு ஒரு வாட்டி பாலாம்டா தாராளமா, ஒரு வாட்டி ஒன் டைம் பாட்டுலாம் ஒர்த்துதான். சரி, இந்த இந்த படத்தோட இதெல்லாம் இப்ப ரீசெண்டா ஒரு படத்துக்கு ஓவரா கூவுறாங்க இல்லையா, அது நல்லா இருக்கா? அது ஏதோ அந்த பேய் படம் தானே? அது பேய்டா, அது நம்பி டேய் அது போயிடாதீங்க. ப்ரமோஷன்டா, அது இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ப்ரமோஷன். செம்ம ஹவுஸ்ஃபுல் புக்கிங்டா நாளைக்குலாம் அந்த படம். கார்த்தி திரும்ப சொல்றேன், மார்கோ மாதிரி நிறைய மானகட்ட கூதிய பாத்துனேன். நீயும் அது கார்த்தி என்ன பண்ணிருக்கானுங்க அவனுக்கு உஷாரா ட்விட்டர்ல இருக்கவங்கள டார்கெட் பண்ணாம, டிராக்கர்ஸ் காசு தராம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல யார் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா வீடியோ இன்ஃப்ளூயன்சர்ஸா பிடிச்சிருக்கானுங்க. இல்ல அதுவும் ஆபீஸ்ல இருக்க எல்லா டோலிஸும் அனுப்புது போணும் போணும் போணும்னு. என்னமா சொல்ற, அவ்வளவு நல்லா இருக்கா? அது பேய் படம் வேற. என்ன கேட்டா ஆன்லைன்ல பாசிட்டிவ் வந்து மாஸ்க் காட்டினது மேக்ஸ் வேற மாதிரி படம். நீ ரேவந்த் கொரட்டை விட்டுன்னு இருக்கான்டா, கண்டாரோலி எல்லாம் மீட்ல போய் எல்லாம் அடப்புண்ட குர்றோம் இருடா எல்லாம் மியூட் போங்கடா. பிரகாஷ் அப்படியே ரெக்கார்ட் பண்ற பிரகாஷ். தப்பு கொடுப்பான் போலடா இவன். பிரதீபோட தம்பிடா. இல்லடா இவன் பிரதீபோட தம்பி. பிரதீப் தான் எனக்கு அந்த கொரட்டை மறக்கவே மாட்டேன்டா. இல்லடா எனக்கு ஒரு மாதிரி வாங்கிட்டு மியூட்ல இருந்து போலாம்ல. இல்லடா இது கொரட்டுல ஒரு மியூசிக் போடுறா. அந்த பயம் போயிட்டான். பேசின போது தூங்கிட்டான் ஒரு தடவை. சார் தூங்கிட்டான் சார் அந்த மீம் போட்டு அது சரியான வாரம் வாரம் ஒரு கண்டென்ட் கொடுப்பான் அவன். இது பரவாயில்ல, ஒரு டைம் வந்துட்டு நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன். பிரசாந்த் வந்து பேசுல நான் தூங்கிட்டேன். வாழ்க்கையிலே சபரிஷ் நான் இது வரைக்கும் எந்த ஸ்பேஸே தூணது இல்ல. நான் போட்டா தூங்கவே மாட்டேன் ஸ்பேஸ்ல. என்ன தூங்க வச்ச ஒரே ஆளு பிரசாந்த் மட்டும்தான். எனக்கு தூக்கம் வரண்டா. என்ன ஸ்பேஸ் தெரியுமா தூக்கம் வரும்? கபிலன் ஸ்பேஸ் போண்டா, போயிட்டு காதுல வச்சிருவேன். தூக்கம் முழுசாகி நான் தூங்கிட்டேன். தூங்கி பாரு 3 இருக்கும். அப்பயும் பேசினாப்புல. ஆஹா என்ன பண்றது பிரசாந்த் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ. யார் தெரியுமா இந்த ஏய் படத்துல ஒரு தாத்தா வருவான்ல 1942 அந்த ஸ்டாம்ப். எப்படி அவன் மனசுல எப்படின்னா உலகத்திலேயே அவன் தான் சம்பாதிக்க. என் ஸ்பேஸ்ல பேசினப்ப அப்படிதான். என் ஸ்பேஸ்ல ஒரு அன்னைக்கு ஒரு 100 பேர் இருக்குன்னு வச்சுக்கணும். இந்த புண்டைதான் சம்பாதிக்கிற மாதிரி உட்காந்து சாவ வச்சிட்டு இருந்தான். சபரிக்கு பஸ் இருக்கானு பாருங்கடா. அவனுக்கு போறான். அவனே இல்லடா பைத்தியமே. பேசுறானா? சொன்னி கேக்குறா. வெளில போயிட்டடா. நான் போயிட்டு வரேன். வெளியே போயிடா. இல்ல பிரசாந்த் அன்னைக்கு உங்க காதுலே செஞ்சாம பாடுறா. ஒரு ஐஎஸ் டேக் அவுட் எடுத்துட்டு வந்து அதுக்கு ரேவந்த் தரும். ஒரு நல்ல படம் ஏதாவது ஒரு நடுவுல ஒண்ணு கேள்விப்பட்டேன்டா, அது பாக்கல. என்ன படம்? பேரும் மறந்துட்டேன். இரு. गाइस நாளைக்கு நியூசிலாந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அசெம்பிள் ஆயிருங்க. வருவான்டா பிரசாந்த் டி-ஷர்ட் விக்க உசாரா மால வருவான். அவன் வந்து என்ன தெரியும் ஓபன் ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருக்கான். ஏய் ஒரு நிமிஷம் இருடா. கொரியன் படம் ஒண்ணு அதான் ஊனமுற்றோர் மாதிரி நடிச்சிருந்தா. அது வந்து ஆஸ்கர் கொரியன்ல பாக்க நானும் கொரியன் படம் ஸ்குவிட் கேம் மட்டும் தான் பார்த்தேன். கொரியன்ல பயங்கரமா இருந்தது.
இல்ல நானே இல்ல வெறும் கிரைம் த்ரில்லர் மட்டும் தான் கொரியன்லயே பாத்திருப்பேன். இந்த மாதிரி அது பார்க்க மாட்டேன். ஆனா இது ஏதோ ஆஸ்கர் புரியுது, ஆஸ்கருக்குலாம் போகணுன்ற டேய் மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்கர்லாம் வந்து என்ன தெரியுமா? அதெல்லாம் ஆஸ்கர் வாங்கின படமே பார்க்க நல்லா இருக்காது. அப்படி இல்ல ஆஸ்கர் நீங்க எப்படி தெரியுமா? அந்த மாதிரி இல்லடா. ஆஸ்கர் வந்து நீங்க வந்து 2 விதமா டிஃபைன் ஆஸ்கருக்கு பண்ணலாம்டா. ஆஸ்கருக்கு போன படம் இல்லையாண்டா இது, உண்மையிலே அந்த மாதிரி நடிச்சிருக்கான அப்படி ஆக்டிங் வேற மாதிரி இவனே என்ன படம்டா? அலெக்ஸ், ஆஸ்கர் வந்து நீ ஃப்ரேம்ஸ்க்கு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, மியூசிக்ஸ் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து அது தெரியுது. இல்ல ஆனா உசுறு என்ன விட்டு நடிச்சிருக்கான். படம்டா? ஆஸ்கர் என்ன படம்டா? இந்த வேர்ல்டுன்னு வரும். அது ஏன்னா முன்னாடி ஒரு பேர் பிக் வேர்ல்டு. அந்த படம் நல்லா இருக்கு, நான் பார்த்துட்டேன். யூடியூப்லயே இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த படம் பார்த்துட்டேன். என்னன்னா ஒரு ரியல் லைஃப்ல வந்து அந்த நரம்பு தளர்ச்சி இருக்கும்ல, அந்த எப்படி கழுத்துட்டு வர நரம்பு வந்துட்டு பிரெயினுக்கு போறது வந்து அது ப்ராப்ளம் ஆனவன் கை கால் வராம போயிடும். ஒரு மாதிரி ஹேண்டிகேப்பா தான் நடப்பாங்க. அவங்க லைஃப்ல போடுற கஷ்டத்தை ஒரு ஹீரோ, கொரியன் ஹீரோ தான், அதை பார்த்து உள்ள வாங்கிட்டு நடிச்சான். அந்த படத்தை பார்க்க சொல்லி நான் இவன்கிட்ட சொன்னேன், அலெக்ஸ் சொன்னேன் அன்னைக்கு வேர்ல்டு, அந்த பிக் வேர்ல்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்ல சப்டைட்டிலோட இருக்கு, நல்லா இருக்கு, செம எமோஷனலா இருக்கு. அழுவணுமா? நான் இன்னைக்கு ரேக்க சித்திரம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. என்ன ஓட்டிட்டீங்க? டேய் ஏதாவது டவுட் ஏதாவது என்ன ஓட்டிட்டு காட்டு. நான் இல்ல ஓடிடில, அது ஓடிடி என்னன்னு தெரியல, நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். டேய் 2 படம் டவுன்லோட் பண்ணி வச்சேன். முந்தானேத்து 2 படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். இல்ல கத்தி குடும்பஸ்தனம், இதுவும் குடும்பஸ்தனம் இவங்க கொடுத்த அளவுக்குள்ள ஒரு புண்டை இல்ல அந்த படத்துல. ஒரு நிமிஷம் இல்லடா குடும்பஸ்தனம் ஒரு நிமிஷம் நான் சரியான சுமார் படம்டா, மிளகா அரசு. ஒரு நிமிஷம் இல்ல நானும் குடும்பஸ்தம் பார்த்துட்டு இதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டவுன்லோட் 2-3 சீன் ஒரு வாட்டி பார்க்கலாம், அது சுமாரான படம் தான். அது மிளகா தான். ஒரு டைம் தானே பார்க்க முடியும், இப்ப போய் உட்காந்தெல்லாம் பார்க்க முடியாது, மண்ட வலி எடுத்துரும். லவ் டுடே அளவுக்கு டிராகன் இல்ல, ஆனா டிராகன் நல்ல படம் தான். டிராகன் நல்ல படம் தான்டா, கம்பேரிட்டிவ்லி அதை விட டிராகன் நல்லா இருக்கும். ஆனா மறுபடியும் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோ டிராகனு. இருக்குடா அதுக்கெல்லாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தோணல, எனக்கு அப்படி இருக்குமோன்னு தெரியல. திரும்ப நீங்க தியேட்டர்ல வேணா பாக்கலாம், ஓடிடி எல்லாம் திரும்ப டிராகன் பார்க்க முடியாது. தியேட்டர்ல பார்க்கலாம். கரெக்ட். ஒருத்தர் மீன் போட்டுருந்தான், எல்லாம் வந்துட்டு குடும்பஸ்தனை வந்துட்டு குனி வச்சு குத்துறானுங்க, சைடுல டிராகன் போட்டு அடுத்து நம்ம தான் போல தெரியல. இது இல்ல ஏன்னா இதெல்லாம் சொல்ல முடியாது. நானே என்ன டாக்டர் படம் எல்லாம் எனக்கு தியேட்டர்ல நல்லா சிரிச்சுன்னு இருந்தேன். வீட்டுல வந்துட்டு போட்டு காட்டினா யாரும் சிரிய மாட்டாங்க, நிறைய பேர் ஆன்ல ஓடிட்டு வந்தாலும் திட்டினானுங்க, என்னடா இதுன்னு. டான் படம் எனக்கு தியேட்டர்லயே வந்துட்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் அந்த 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் எடுத்து அந்த படம் ஒரு பீ தான்டா. ஆனா இல்ல ஸ்டாஃப்ங்களுக்கு எக்ஸாம் வைப்பான் பாரு, அது ஓகே. ஆனா கிளைமேக்ஸ் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆனா படம் அது காமெடி சீன்ஸ் எல்லாம் நான் மட்டும் தான் கம்மன் இருக்கேன்னு பார்த்தா தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான் அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல். நானே எப்படி பஸ் பார்த்தேன்டான்றேன், எனக்கு யாருக்கு சிரிப்பு வரல. எந்த படம்டா? டான். டிராகன் இல்ல டிராகன் இல்ல டான். டானா கிளைமேக்ஸ் பார்த்துட்டு நானே படம் நல்ல படம் தான் வெளில வந்து பார்க்கிங் லாட்ல தான் இதெல்லாம் பைக் எடுக்கும் போது தான் தெரியுது கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து ஃபீல் வந்துன்னு இருந்துச்சு. கடைசியில் ஆன்லைன் வந்து பார்த்தா இவனும் அதான் சொல்லியிருந்தானுங்க, இல்லடா ஆமாடா கிளைமேக்ஸ் மட்டும் தான்டா இதுன்னு. ஆனா கனெக்ட் பண்ணால ஏதோ ஆனா அது டெம்ப்ளேட்டாவே மாறிச்சு. டானோட டிராகன் எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா, ஏன்னா டான்ல உனக்கு வந்து ஒரு சோசியல் மெசேஜ் கிவ்வே இருக்குது. டிராகன் ரியாலிட்டி அப்புறம் படிச்சாதான் லைஃப், நிறைய விஷயம் இருக்கும் டிராகன்ல. ரியல் லைஃப் என்ன கேட்டா இல்ல டிராகன் என்ன கேட்டா இது பர்ஃபெக்டா தான் இருக்குது. இதையும் வந்துட்டு
மீன் போட்டு கலாக்கிருந்தனா சத்தியமா அது அட்டென்ஷன் அதை சீக்கிங். ஆனா ஒரே ஒரு சீனு, அந்த சீனு தியேட்டர் பாக்குறப்ப ஓகேவா இருந்துச்சு. இப்ப யோசிச்சா இந்த ட்விட்டர்ல போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா கடுப்பா இருக்கு. என்ன சீனா, கல்யாணம் பண்ணவனும் நல்லவனா இருக்கான், அவரை ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு. நல்லவனு ஏன்டி பாதி அவன் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இது எப்படின்னா இப்போ கார்த்தி 96ல த்ரிஷாவுடைய புருஷனா நீ இந்த என்ன பண்ண அந்த மாதிரிதான் இது புரியுதா? நானும் இழுச்சா புண்டாடா தாயிடு. இல்ல புரியுதா? அதான் சொல்றேன். அனுபவமா சொல்லுவாங்கல்ல. ஒரு நிமிஷம் இல்ல நானும் இரு டிராகன்ல இன்ஸ்டாகிராம்ல அந்த கமெண்டே பார்த்தேன். என்ன தரமா கேட்டா ஒருத்தன், ப்ரோ அந்த பொண்ணு அஃபேர் ஆச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க திட்டுன்னு கேட்டா அதுக்கு கமெண்ட் ஆஃப் கமெண்ட்னு இருக்கு. அவன் சொல்றான், ஏண்டா புண்டை பிசிக்கல் மட்டும் அதான் அஃபேர் இல்லடா, அவன் ஏமாத்தி ஊர் சுத்தி இருக்கிறான் முண்டை, அதுவும் அஃபேர் தான். இல்ல அது இதுல ஒரு நிமிஷம் அனுபவமா சொல்லுவான்ல, கட்டினவரும் நல்லவரா இருக்கிறாரு, அவரையும் ஏமாத்த கூடாதுன்னு நல்லா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. அவன் வாழ்க்கை இழிச்சவாய கூதிங்க மாப்பிள்ளைக்கு இருந்திருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லவனா இருந்தா இந்த மாதிரி ஏமாத்துவாங்கன்னு சொல்ல வராங்க போல. இல்ல இது பாரு, என்னைக்குமே நீ எந்த படத்தால ஏதாவது ஒரு குறை இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப ஒரு ஜென்ரேஷன் புரியுதா என்ன பண்றது? இப்போ பெஸ்ட் இருக்கும் காலேஜ்ல ஏதாவது நெக்ஸ்ட் எல்லாம் வச்சுருக்கானுங்க, நாளைக்கே அதை கல்யாணம் ஆச்சுன்னா அது என்ன பேசாம இருக்க போகுது, பேசிதான் இருக்க போகுது. ஆனா இந்த மாதிரி பேசலாம் ரீ ரிலீஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, எனக்கு இந்த சூரிய வம்சம் ரீ ரிலீஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்குடா. பண்ணானுன்னு எல்லாரும் போய் தியேட்டர்ல ஒரு பாப்பானுங்க. ஒரு நாள் சிட்டில ஏதாவது ஒருத்த 2 தியேட்டர்ல ஃபுல் ஆகும், வில்லேஜ்ல 4 தியேட்டர்ல ஃபுல் ஆகும். இல்லடா அது செல்ஃப் எடுக்காது, அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது. எங்க ஊர்ல ரீ ரிலீஸ் வசந்தமலையே 25 நாள் ஓடிச்சு. எந்த ஊரு? சரியா, நாமக்கல்ல. தெரியல, 25 நாள்லாம் வாய்ப்பே இல்ல. எங்க நாமக்கல் சேலம். சரியா, இப்ப இல்லடா டேய், ஆஃப்டர் கோவிட் இல்லடா, அதுக்கு முன்னாடிடா. சரி, இந்த ஊர் சைடு அதுக்கு முன்னாடி எவனுமே ஒரே ஒரு தியேட்டர்ல அந்த நார்மல் கொட்டாய் தியேட்டர்மாங்கல்ல, அந்த மாதிரி தியேட்டர்ல ஒரே நீ வேற நமக்கு துணி 1 மணி ஷோ ஓடுறது முன்னாடி அந்த தியேட்டர் துணி இப்ப இதெல்லாம் ஹைடெக் மாதிரி. சூரிய வம்சத்தெல்லாம் டிக்கெட் வாங்கிலாம் போக மாட்டாங்க. தொண்ணூறு சூரிய வம்சம்லாம் வாய்ப்பு இல்ல. வர படம் எல்லாம் எடுக்கு. இப்ப அந்த சச்சின் எடுக்கும், செல்ஃப் எடுக்கும், கன்ஃபார்ம் எடுக்கிறோம். யோசிச்சு பாரு, இவன் மட்டும் உள்ள உட்காந்துன்னு நட்சத்திர ஜின்னலில் தாமிரபரணி சண்டை எனக்கே ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே. ஒரு பிரேக்கப் லவ் ஸ்டோரி, ஒரு பர்ஃபெக்ட் ரிவெஞ்சுனா அதுதான் நல்ல ரிவெஞ்ச் படம். என்ன படம்? அதான் சூரியன். நீ ஒரு தடவை பாக்கலாம் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போய் பாத்துட்டு. அதுல இல்ல தேவயானி சொல்லும் பாத்தியா, காலம் போற போக பாத்தீங்களா, என் புருஷன் உங்க புருஷன் வந்து எங்க புருஷன்கிட்ட வந்து வேலை கேட்கறாப்புல, பெருமை பண்ணிட்டே இருக்கு. இல்ல யார வந்து தேவலைன்னு ஒதுக்குனீங்களோ அவரோட மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கார்த்தி, இதுல எல்லாத்துக்கும் மேல அந்த பையன் சாரி ஃப்ரெண்ட் புண்டமான தெரியாம தோணா, அது செம்ம எடிட்லாம் பண்ணிருப்பானுங்க. தம்பி இல்ல யாருன்னு தெரியல, சின்ராசு மானுங்க கம்மால. அதெல்லாம் இல்ல அவர்தாச்சு. இல்ல இதுல கடைசியில பாக்கும்போது அது பொண்ணுன்னே தெரியாம பையன் நினைச்சு. ஆமாண்டா, இல்ல பையன் தானே காட்டிருப்பானுங்க. சீரியல்ல ஒரு ஆளு, ஏதோ ஒரு படத்துல விஜய் தங்கச்சியா கூட நடிச்சிருப்பாடா. விஜய் வருவாடா, அவல்லடா கனாக்கான காலங்கள்ல வருவாளடா, தீபாடா. நல்லா இருக்கும்டா. அப்ப விஜய் டிவி எல்லாம் மதுரையில சோனிகளோட தங்கச்சி. ஆனா இல்ல ஒரு ஊமை பொண்ணு இருக்குமே, அத கட்சியில பேசிருப்பாங்க. அவன் கேரக்டர் வந்து ராகவி. சரி ஒரு நிமிஷம் இதெல்லாம் விராடி கார்த்தி, இன்னொரு சீன் பாத்துக்கிறியா? சரத்குமார் வெள்ள சட்டை பிடிச்சிட்டு மறிக்கொழுந்து வாசனை வரும்போது தெரியும்டா.
அவங்க அவன் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு கேட்டோன்னே போட்டோ அந்த பையன் வாங்கிட்டு கேட்டோம் அந்த குழந்தை அப்ப ஒரு இவரு தெரியுமா சூரிய வம்சம் வந்து பிளிப் ரோஸ்ட் பண்ணிருப்பானுங்க பயங்கரமா இருக்கும் சமாளம் வச்சிருப்பானுங்க போட்டு சரியா இருக்கும் ஏய் அது சிரிப்பா இருக்கும்டா அவர் நமக்கு சாமி மாதிரி அவரை பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிடணும் சரியா ஓட்டி இருப்பானுங்க போட்டு இல்ல கிளைமேக்ஸ்ல விஷத்தை கேட்காம போயிருது சரத்குமாரி பாயசத்துல அது ஒண்ணு ஆனா இல்ல உண்மையில அது வர மாதிரி அது அந்த டைம் இருக்க விஜய் டிவி எல்லாம் மிஸ் பண்றோம்டா அந்த டைம் விஜய் டிவி வேற லெவல் இப்பதான் ஒஸ்ட் ஆகிட்டானுங்க நல்லாவே இல்ல இப்ப கலக்க போவது யாரே செம்மையா இருக்கும் நைட்டு எல்லாரும் பாருங்க அப்ப கலகுதி ஆசைப்படுவானுங்க இப்பெல்லாம் ஒரு கூதியம் கிடையாது இது கூட பரவாயில்ல இன்ஸ்டாகிராம்ல ஸ்டாண்ட் அப் காமெடின்னு அது தேடி அப்படிங்க இருக்குது பாரு கையில கச்சானத்துக்கு பைத்தியார கொதி அது நீங்க கிளிப்ஸ் பாக்குறீங்க உண்மையாலே நான் ப்ரோக்ராம்லாம் பாத்துருக்கேன் சில எல்லாம் நல்லாவே இருக்கும் அது எல்லாமே நான் கோயம்புத்தூர்ல ஒரே ஒருக்க பாத்திருக்கேன் அது நல்லா தான்டா இருக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இங்க என்ன தெரியுமா இங்க கிளிப்ஸ் போடுறானுங்க கார்த்தி அதனால அடிக்கிறாங்க அலெக்ஸ் இருடா ஒரு நிமிஷம் இருடா அந்த புண்டாக்குன்னு ஒருத்தர் இருக்கான்ல பண்டாக்கோ புண்டாக்கோ அந்த புண்டாக்க மட்டும் தான் எல்லாத்தையும் திட்டுவான் நல்லா இருக்கும்டா அவன் இதுல லூசுத்தனமா சிரிக்கிற மாதிரி அவனுக்கு வீடு நிறைய இருக்குடா நான் அவனுக்கு எல்லாமே யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் பாத்துருக்கேன் என்ன பண்ணுவானா ஆனா வரவங்க எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணுவான் அவன் மட்டும் தான் ரோஸ்ட் பண்ணுவான் அந்த புண்டாக்கு வீடியோ வந்து நிறையவே நல்லா இருக்கும் நான் பாத்துருக்கிறேன் அவன் வந்து ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது ஊதினுக்குள்ளே ஒரு அடிச்சுட்டா அம்மால இவனுங்க ஸ்டாண்ட் அப் காமெடி சும்மா ரொம்ப நாள் சூத்து வச்சிரு போல ஒரு நாள் தான் வெடிச்சிச்சு அவ எப்ப வீடியோ போட்டாலும் ஒரு 2-3 பேர் கமெண்ட்ல போயிட்டு சிரிப்பே வரல போட்டு இல்ல உண்மைடா நீதான் சிரிப்பு வருதுன்னு நீ 2வது டைம் பார்த்தா கூட நீ சிரிக்க மாட்டேன் நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா உண்மையாலே நல்லாதான்டா இருக்கும் இல்ல அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியில இந்த சினிமா அவார்டு கொடுத்திருப்பானுங்களே அந்த ஒரு நான் உண்மையாலே ஸ்டாண்ட் அப் காமெடியில கேவலமா பண்றவன் நான் பார்த்தது வந்து இந்த இவளோட புருஷன் தான் அது யாரு இந்த இதுல வருவானு யார் நீ மோனில தாய்லி தனுஷ் ஃப்ரெண்டா ஆமா 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 அவன தனுஷோட அவனை கேன்னு கூட சொன்னாங்களேடா அவன் வீடியோ தான் எல்லாமே கேவலமா இருக்கும் நான் பார்த்து எதுவுமே நல்லா இருக்காது வந்து நான் கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு டைம் பாத்திருக்கேன் நல்லாதான் இருக்கும் அது நல்லாதான் இருந்துச்சு எனக்கு ஐடி வச்சு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவான் அவன்லாம் சூப்பரா இருக்கும் இல்ல ஸ்டாண்ட் அப் காமெடியில வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு லாஸ்டா நீ எதை பார்த்து சிரிச்சுன்னு கேட்டா எனக்கே தெரியல நடுவுல எல்லாம் நல்லா இருந்தது பாத்துருக்க மாட்டேடா உண்மையாலே இப்போ பண்றவனு கூட நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க நீ பார்த்து சிரிச்சதை அனுப்பு பெங்களூர் காமெடி பண்ணுவானுங்களா அது சூப்பரா பிடிக்கும் ஆமாடா அதுதான்டா அவன் தான்டா சொல்றேன் அந்த ஐடி கம்பெனி வச்சு ஒருத்தர் பண்ணுவான்டா அவன் சூப்பரா இருக்கும்டா எல்லா வீடியோவும் சொட்டதல தானே ஆமா தாடி வச்சிருப்பானே அண்ணாச்சி மாதிரி அண்ணாச்சி பழம் மாதிரி பண்ணுவான் அவன் வீடியோ நல்லாவே இருக்கும் ஸ்டாண்ட் அப் டைம்ல சினிமாவோட கொடுத்திருப்பானுங்க 2023 24 அது இப்ப பதியெல்லாம் போட்டு அடிச்சிருப்பானுங்க இப்ப பதி வந்து இந்த எந்த வேங்க மாமன் வத்தையில தான் நிக்கான் அந்த பாட்டு அந்த லைன்ல எடுத்து போட்டு பொழப்பொழன்னு பொழந்துருப்பானுங்க நீங்க சொல்றதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இப்ப டிஎல்ல வர மாட்டேங்குது பிரவீன் தான் பிரவீன் இல்லடா கார்த்தி இவனுங்க சொல்றதெல்லாம் இப்ப டிஎல்ல வர மாட்டேது இந்த மாதிரி கேன கூதிங்க ட்ரெண்ட் ஆகி விட்டு எப்பயுமே சிரிப்பே வராத வீடியோ தான்டா டிஎல் எடுத்து அதுதான் சொல்றேன் அதுதான் பாக்குறேன் சரியா நான் சொல்றது அப்படி இல்ல நான் யூடியூப்ல நான் இன்ஸ்டாலாம் நான் யூஸ் பண்றதே இல்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன்டா நான் யூடியூப் தான்டா யூஸ் பண்ணுவேன் ஃபுல்லா ஷார்ட்ஸ் தான்டா பாப்பேன் ஷார்ட்ஸ்ல வரும்டா அனுப்பு நல்லா இல்லனா இருக்கு
உனக்கு புரியுமானே தெரியல. அதுல நிறைய ஐடி கம்பெனி இதுதான் நான் பாப்பேன். ஐடி வச்சு ஃபுல்லா கலாய்ப்பாங்க. உனக்கு ஒர்க் பண்ணும்போது அது புரியும். உனக்கு வேலை செய்யும் நல்லா இருக்கும் அது காமெடிலாம். அதே மாதிரி அந்த அலெக்ஸ் அலெக்ஸ் இன் வண்டர்லாண்ட் தானே அவன் மியூசிக் போட்டு ஒருத்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவான் நல்லா இருக்கும். ஆமா பழைய டியூன் எல்லாம் எடுத்து போட்டு பண்ணுவான் அலெக்ஸ் இன் வண்டர்லாண்ட். அவன் அவனுக்கு வந்து இந்த சந்தான டெம்பிள் தான் கரெக்டா இருக்கும். வாயிலே வயலின் வசிக்கிறான்டா அவன். ஸ்ரீராமா என்னடா நான் யூடியூப் நீ இவ்வளவு பேசி ஸ்ரீராம பத்தி கேக்குற பத்தியா வந்து இல்லடா டைலூட் ஆயிட்டா எங்க போனானே தெரியல. அது அவனுக்கு ஒவ்வொரு காமெடி ஒர்க் அவுட் ஆகும். என்ன பிரச்சனை கேளு ஃபர்ஸ்ட். அவன் வந்து பிளாக் ஷீப் வந்து மூவி எடுத்தானு தெரியுமா? 2வது மூவி அந்த படம் பேர் கூட ஞாபகம் இல்ல. அந்த ஹர்ஷத் நடிச்சிருந்தான் பாரு. அது கூட விஜய் சித்ராக்ஸ்ல கலாய்ச்சிட்டே இருப்பானுங்க. அந்த படத்துல வந்து மைசெட் ஸ்ரீராம் தான் ஹீரோ. பாபா ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு அவனை வந்து புக் பண்ணி பிளாக் ஷீப் அவார்ட்ஸ்ல எல்லாம் சொல்லிட்டானுங்க. அங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவனை செகண்ட் லீடா மாத்திருக்கிறானுங்க அந்த ஐஆர்எஸ் வச்சு. ஓகேவா? உடனே வந்துட்டு இவன் படத்தை விட்டு வெளியே வந்துட்டான். அதுல இருந்து அப்புறமேட்டு அவன் யூடியூப் சேனல் பண்ண கூட நடிச்ச பொண்ணு வந்துட்டு பேங்க்ல அந்த பொண்ணு அந்த ஒரு ஒய்ஃபான அவனும் சேனல் வந்து கம்மி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. இந்த நக்லைட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காமெடியில எல்லாம் அவனை 2017 இருந்து பார்த்து இந்த அலுமினாட்டிஸ்னு ஒண்ணு பண்ணிருப்பானுங்க. அது நீ அலுமினாட்டிஸ் அலெக்ஸ் பாக்கலைன்னா 8 எபிசோடோ 9 எபிசோடோ உம்மோட சிரிப்பு பிரிச்சுக்கும். சரியா? உண்மையில ஹாஸ்டல்ல வச்சு பண்ணுவானுங்களே காலேஜ் ஹாஸ்டல்ல சிரிப்பா இருக்கும். என்ன சொன்னா அலுமினாட்டிஸ் ஒண்ணு இருக்கும்டா. அதுதான் நல்லா இருக்கும்டா. வந்து ஓகே மட்டும் சொல்ல